அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே பாருங்கள், இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருந்தது. நாள் கடகடன் வருதா இல்லையா? அதான் மக்களே, ஓராண்டு ஒரு நாளை போல் ஓடிவிடும் நாம் இறைவனோடு இருந்தால். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம்? வெறுமையாக வந்தோம், நிறைவாக ஆன்மாவோடு அவர் நம்மளை அழைக்கும்படி நாம் அந்த நிறைந்த ஆன்மாவோடு செல்வோம் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 5-8 முடிய. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்றுள்ளாதவரையும் தமக்கு ஏற்புடையராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரையும் அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுளும் ஒருவருடைய செயலை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றோர். அப்போது நமக்கு கொடுக்கறது என்னது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் செய்த குற்றங்கள் அனைத்திற்கும் பாவரிக்கை பெறும்போது கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். தம் செயல்கள் மீது நம்பிக்கை வைக்காது இறைப்பற்றுள்ளாதரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரையும் அவர் நம்பிக்கையின் பொருட்டு அவருக்கு தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இறைப்பற்று இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் இறைவன் ஒருவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் இறைப்பற்று. அப்போ அவங்களையும் இறைவன் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அந்த ஏற்புடையராக்கின்ற செயல் ஒரு நிறைவாக நமக்கு அமைகிறது. அந்த செயல் மூலமாக நாம் நிறைவாக வாழும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் நாம் எந்த செயலையும் நாம் கணிக்காமல் இறைவன்கிட்ட விட்டு வரணும். கடவுளும் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பெயர் பெற்றோர். நமக்கு கணிக்க என்ன இருக்குங்க? இறைவன் தான். அவங்க செயல் அவர் கணிக்கவே இல்லை, ஆனால் தமக்கு ஏற்புடையராக்குகிறார். அப்படி இறை வார்த்தையை நமக்கு விளக்குகிறது. அப்போ நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கும் போது, நாம் செய்த தீச்செயல்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் அனைத்தையும் கல்வாயாக எடுத்து கிழக்கு மேற்கு எவ்வளோ தொலைவு உள்ளதோ அவ்வளோத்துக்கு தூக்கி வீசுகிறார். அதன் மூலமாக அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அந்த நிறைவின் மூலமாக நம்ம அவரை தெளிவுபடுத்துகிறார். அப்போ நாம் பேர் பெற்றோரா இல்லையா? ஏனென்றால் நம் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டன, நம் பாவங்கள் அவர் கருத்தில் கொள்ளவில்லை. குற்றங்கள், சிறு சிறு கோபங்கள், எரிச்சல்கள் அப்படி இருக்கும்போது அந்த குற்றங்களும் குறைகளும் அவர் நம்ம கருத்தில் கொள்ளாதவாறு அனைத்தையும் மன்னித்து, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன் என்று நம்மளை அவர் மார்போடு சேர்த்து அணைத்து கொள்கிறார். இந்த வரம் வேண்டி ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, மாய உலகத்தில் வாழ்கிறோம். உலகமே ஒரு மாயை ஆண்டவரே. ஆனாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தனித்தத்துவமாக நீர் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எங்கள் தேவைக்கேற்ப எங்களை வழிநடத்துபவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதை பெற்றாலும் உமக்கு நன்றி சொல்லும்படி எங்கள் நாவை திறந்து வைக்கும்படி நீர் நிறைவாக எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை உம்மிடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து உமக்கு உகந்த மக்களாக அவர்கள் வாழும்படி நீர் அவர்களை நிறைப்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.